ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இன்னைக்கு ஒரே ஒரு முறை இந்த மந்திரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொன்னாலோ இல்லை மனசில் நினச்சாலோ இல்லை யாரோ சொல்ல நீங்கள் கேட்டால் கூட இல்லை வாய் விட்டோ மனசுலையோ ஒரு முறை சொன்னால் கூட பல கோடி முறை நீங்கள் மந்திர முறையாக உட்காந்து சொன்னால் என்ன பலனை கொடுக்குமோ, எப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்க்குமோ, தீரவே தீராது அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள், அதாவது நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான மந்திரம் வழிபாடு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கல்வி ஆரம்பிக்கிறதுலேருந்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அத்தனை விஷயத்தையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை நான் செவ்வாய்க்கிழமை கொடுக்கணும்னு நினச்சேன். கொஞ்சம் வெளியூர் போய் சில வேலை இருந்ததால் என்னால் சரிவர பண்ண முடியல. நேற்று ஆயுத பூஜைக்கு வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்காக நேரம் போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இருந்தால் கூட நிறைய விஷயங்களை இதில் சேர்த்து சொல்கிறதால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு மந்திரத்தையோ வழிபாடோ பண்ணுறதுக்கு அதாவது நான் வீடியோவில் சொல்கிற நேரமோ இல்லை மற்றவங்க சொல்கிற நேரத்தையோ தவற விட்டுறோம். அதனால அந்த நேரம் போனால் அடுத்த நேரத்தில் சொன்னால் அந்த பலன் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரமும் ஒரு குறிப்பிட்ட காலமும் ஒரு குறிப்பிட்ட நாளோ சக்தி வாய்ந்தது. அதில் சொன்னால் பலன் உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை அந்த நேரம் தவறிடுச்சு அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. நம்மளோட மனசு எப்படி ஒன்றி இருக்கோ, மனமது செம்மையானால் மந்திரமது ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மனமானது இறைவனா ஒன்றி இருக்கும்போது நீங்க மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இறைவனே நம்மளோட நெஞ்சில குடியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படி நேரம் தவறிடுச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. நான் எளிமையா ஒரு விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கதையை வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் எந்த கடவுள்னு குறிப்பிடாம சொல்றேன். 2 பேர் சாமி தரிசனம் பண்றதுக்காக கடுமையா விரதம் இருந்து தரிசனம் பண்ண போயிட்டு இருக்காங்க. சாமி மலை மேலே இருக்கிறவர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது சாமி தரிசனத்துக்கு இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல குளிக்கிறாங்க. குளிக்கும்போது பார்த்தா நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் இவங்க குளிக்கிற இடத்துல இருக்கிறத பார்த்ததும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ரொம்ப நாளாச்சுல மீன் சாப்பிட்டு, மீன் பேசாம சாப்பிடுவோமா அப்படின்னு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற சொல்றாரு, இல்ல நான் மீன் சாப்பிட மாட்டேன், ஏன்னா சாமி பார்க்கறதுக்காக கடுமையா விரதம் இருந்து வரேன், நான் சாமியை போய் தரிசனம் பண்ண போறேன் அப்படின்றார். 2ஆவதா இருந்த நபர் என்ன பண்ணாரு, டக்குன்னு முடிவு பண்ணிடுறாரு, சரி சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி அவுத்து மீனை வலை மாதிரி வீசி பிடிக்கிறார். பிடிச்சதும் பக்கத்திலேயே பாத்திரங்கள்லாம் வாங்கி என்ன பண்றாரு, அந்த மீனை அரிஞ்சு சமையல் பண்ணி சாப்பிட்றாரு. ஏன்னா அவங்க அசைவம் சாப்பிடக்கூடியவங்க, அவர் சாப்பிட்றாரு. இப்போ இந்த அரிஞ்சு சமையல் பண்றவரோட எண்ணமும் போயிட்டு இருக்கிற ஒரு எண்ணமும் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ சாமியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காரு இல்லையா, அவர் என்ன நினைச்சிட்டே போறாருன்னா, ஒருவேளை நம்மளும் பேசாம அவன் கூடயே சேர்ந்துருக்கலாமோ, இந்நேரம் அவன் மீனை கிளீன் பண்ணிருப்பான், அறுத்திருப்பான், மசாலா தடவி இருப்பான், இது மாதிரி சட்டியில போட்டு பொரிச்சிருப்பான், இந்நேரம் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அவரோட சிந்தனை ஃபுல்லா மீன் மேலேயே இருக்கு. இந்த மீனை சமைச்சிட்டு இருக்காருல, இவர் என்ன சிந்தனை பண்றாருன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, இவ்வளவு நாள் கடுமையா விரதம் இருந்தோம், தேவையில்லாம இந்த விஷயத்த பண்ணிட்டோமோ, இந்நேரம் இந்த இடத்த தாண்டி போயிருப்பாரு, இந்நேரம் இந்த இடத்த கடந்திருப்பாரு, இந்நேரம் வரிசையில் நின்றுப்பாரு, இந்நேரம் சாமி கிட்ட போயிருப்பாரு, சுத்தபத்தமா இந்நேரம் சாமியை தரிசனம் பண்ணிருப்பாரு, தப்பு பண்ணிட்டோமே. இப்ப 2 பேரோட மனசையும் பாருங்க. ஒருத்தன் மீன் மேல எண்ணத்தை வச்சிருக்கிறான், இன்னொருத்தன் கடவுள் மேல வச்சிருக்கிறான். 2ஆவதா மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாமி பார்க்க போனவருக்கு தான் சாமி காட்சி கொடுத்தாராம். அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நேரம் தாமதம் ஆயிடுது, இல்ல ஒரு விஷயம் நமக்கு டிலே ஆகுது, இல்ல அந்த நாள்ல பண்ண முடியலன்னா, நம்ம அந்த நாள்ல பண்ண முடியலன்னு நினைக்கும் போது நம்ம மனசு நேரடியா எங்க போயிடுது, அந்த மந்திரத்து மேலேயோ இல்ல அந்த இறைவன் மேலேயோ நேரடியா போயிடுது இல்லையா. ஒருவேளை நம்ம அந்த சரியான நேரத்துல பண்ணிட்டா கூட சிலருக்கு என்ன ஆயிடும்னா, அடுத்த நிமிஷம் நம்ம தான் பண்ணிட்டோமேன்ற எண்ணம் அங்கிருந்து வெளியில வந்துடுது. அதனால இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க நேரம் தவறிடுச்சு, இதுவாயிடுச்சு. ஏன்னா நேற்று கூட எங்க வீட்டில் கூட சொன்னாங்க, 8 மணி 8:30 மணிக்கா சாமி கும்பிடுறது, எல்லாரும் வீட்டில் சீக்கிரமா கும்பிடுறாங்க. அப்படி இல்லை, நம்மளோட எல்லா வேலையும் கிளீன் பண்றோம், சுத்தபத்தமா பண்ணணும்னு நினைக்கிறோம். மனசை ஒன்றி இறைவன்கிட்ட நம்மளால சாமி கும்பிட முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம், அது எந்த நேரமா இருந்தாலும் நமக்கு இறைவன் கண்டிப்பா காட்சி கொடுப்பார், தேவையான விஷயங்களை பண்ணுவார். இன்னைக்கு விஜயதசமி, இருக்கிறதுலயே நவராத்திரி முடிஞ்சு அம்பாலோட வெற்றியை கொண்டாடுற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வித்தைகள் அனைத்தையும் கத்துக்கக்கூடியது வித்யாரம்பம் அப்படிம்பாங்க. வித்யா ரம்பம் கிடையாது, அது வித்யா ஆரம்பம். வித்யானா ஒரு வித்தை, ஒரு விஷயத்த சின்னவங்கல இருந்து பெரியவங்க இன்னைக்கு தொடங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்த உங்களுக்கு நவராத்திரி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தோல்வியே இல்லாம வெற்றி அடையணும். இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்களை இன்னைக்கு போய் ஸ்கூல் சேர்ப்போம். இன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குழந்தைங்களை நெல்லிலையோ இல்ல அரிசியிலையோ ஆனா எழுத சொல்லுவோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் படிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தொடங்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பிரார்த்தனைக்காக பண்றோமோ 100% நமக்கு பலன் தரும். அதே மாதிரி குருவால கத்துக் கொடுக்கக்கூடிய அத்தனை வித்தைகளும், இந்த உலகத்துல இருக்கிற
அத்தனை வித்தைகளும் அத்தனை வழிபாடுகளும் அத்தனை விஷயமும் யாரோ ஒரு குரு நமக்கு வழிகாட்டினதாக தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் இன்னைக்கு தொடங்கிறதுக்கு சிறந்த நாள் இல்லையா? இன்னைக்கு முதல்ல குழந்தைங்கள்லேருந்து பார்ப்போமே. குழந்தைங்கள் இருக்காங்க, ஸ்கூல் சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னைக்கு ஸ்கூல் இருந்தது, சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை வீட்லேயே நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விநாயகரோட படத்து முன்னாடி அவருக்கு அருகம்புல் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்பாவோ அம்மாவோ குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சமாக அரிசி, அது எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அரிசியில் மஞ்சள் தூள் அச்சதை ரெடி பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரிசியை கிளறி கொஞ்சமாக ஏதோ ஒரு மல்லிகை ஏதோ ஒரு பூவை போட்டு ஒரு தட்டில் அப்படியே பரப்பி வச்சிருந்து அதில் முதல்ல என்ன எழுத்து எழுதணும். இதில் வேற நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்ன எழுதணும்னா, சிலர் ஆனா எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் ஊ எழுதணும், ஊனா எழுதணும்னுவாங்க. முதல்ல விநாயகரோட அந்த மூலமந்திரமான ஊ அப்படிங்கிறத எழுதுங்க, தப்பே கிடையாது. ஆனா தான் எழுதணுமா அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ஆனா தான் எழுதணும் அப்படின்னா ஆனா எழுதுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா ரூபங்கள்லையும் அவர் தான் இருக்கிறார். நான் பொதுவாக ஊனா எழுதிட்டு ஆனா எழுதுங்கன்னு சொல்லுவேன். இல்லை சார் எனக்கு ஆனா தான் பழக்கம் அப்படின்வாங்க, ஆனா எழுதுங்க. இல்லை வீட்டில் நெல் இருக்கு அப்படின்னா அரிசிக்கு பதில் நெல்லை பரப்பி நீங்கள் உட்காந்துக்கிட்டு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு. ஒரு சமயம் ஒரு பக்தர் நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவாட்டை வருவாங்க. பெரியவாட்டை வந்தோடனே அவர் எல்லா வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இந்த மாதிரி குழந்தை நவராத்திரி சமயம் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது பெரியவா, குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும், குழந்தை நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும், பெரியவா திருவாக்கால ஏதாவது இது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்சரம் அப்படின்னா எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கறதுன்னு அர்த்தம். வித்யாரம்பம் அப்படின்னா எழுத்துக்களை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். நிறைய தமிழ் அர்த்தங்கள் மாறி மாறி இருக்கும், குழப்பிக்காதீங்க. இப்போ பெரியவா அவ்வை பாட்டி சொன்ன இந்த ஸ்லோகத்தை தான் சொன்னாங்களாம். தாத்தா என்ன எப்படி சொல்லி கும்பிடணும்? ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சரி, நம்ம இப்ப சொல்லுவோமா? விநாயகர் மந்திரம் சொல்லுவோமா? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. வெரி குட். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். இல்லை சார் இன்னைக்கு விட்டுட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாயவரம் பக்கத்தில் கூத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஒட்டக்கூத்தரோட ஊர்னு சொல்லுவாங்க. ஒட்டக்கூத்தர் தன்னோட கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு அங்க சரஸ்வதி கோவில் இருக்கு. அங்க வழிபாடு பண்ணதா. அங்க போய் குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் ஒரு நல்ல நாள் அங்க கோவில்லையே எப்பவும் போல முன்னாடி ஒரு நெல்லை ஒரு இதுல டேபிள்ல பரப்பி வச்சிருப்பாங்க. உள்ள சரஸ்வதி தேவி இருப்பாங்க. நீங்க போனீங்க அப்படின்னா அர்ச்சனை குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போய் அம்பாள் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு நீங்க அந்த நெல்லில் எழுதி அதுக்கப்புறம் ஸ்கூல் சேர்க்கலாம். இல்லை சார் எனக்கு அவ்வளவு தூரம்லாம் போக முடியாது, நான் இன்னொரு நாள் வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கோவில் கூட்டிட்டு போகலாம். பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னா எங்கேயுமே நம்மால் இருப்பார் விநாயகர் கோவில் கூட்டிட்டு போய் அழகா குழந்தைக்கு குழந்தை பேரில் அர்ச்சனை பண்ணி, எப்பவுமே விநாயகருக்குள்ள போகும்போது 2 பொருள் மறக்கவே கூடாது. ஒன்று அருகம்புல், இன்னொன்று சிதற தேங்காய். அருகம்புல் குழந்தை கையால் கொடுத்து அங்கே கொடுக்க சொல்லுங்க. கொடுத்ததும் அதுக்கப்புறம் கோவிலை வளம் அங்கேயே உட்கார வச்சு நீங்களே அரிசி கொண்டு போனாலும் சரி நெல் கொண்டு போனாலும் சரி ஒரு தாம்பாளத்தில் பரப்பி விநாயகர் முன்னாடி உட்காந்து வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் ஔவையார் சொன்ன அந்த பாடலை பாடி அதுக்கப்புறம் உங்களோட வழக்கப்படி ஆனா எழுதுறதோ இல்ல ஊனா எழுதுறதோ. இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம எழுத்துனா நம்ம வேற வேற லாங்குவேஜில் உள்ளவங்க இருப்பாங்க, மொழியில் உள்ளவங்க எல்லாருமே ஆனா எழுதணுமா? அது ஏன் அப்படின்னா, இப்போ திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, முதல் குறளை என்ன எழுதியிருக்கிறார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆங்கிற எழுத்து எல்லாத்துக்கும் முதன்மையானது போல இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவனுக்கும் முதன்மையானவர் இறைவன் அப்படின்னு அர்த்தம். இதுல முதல் வரியில ஒரு சின்ன குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, அது எப்படி எல்லா எழுத்துக்களுக்கும் ஆங்கிற எழுத்து முதல் எழுத்தா இருக்க முடியும்? இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறோம், ஏ அதுதான் முதல் எழுத்து, ஆ வராது. இப்போ மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற எழுத்தா இருக்கும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ், சைனீஸ், இதே மாதிரி அதர் கண்ட்ரி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வேற வேற எழுத்துல வரும். இவர் ஏன் ஆன்னு சொல்லியிருக்கிறார்? அப்ப திருவள்ளுவர் தெரியாம சொல்லிட்டாரா? அப்படி அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனா போடுறோம் இல்லையா, இந்த ஆனாவுல ஒரு வட்டம் இருக்கு. அடுத்து இந்த வட்டத்திலேருந்து அப்படியே இழுத்துட்டு வந்துவோம் ஒரு அரை வட்டம், அதுக்கப்புறம் ஒரு குறுக்கு கோடு, அதுக்கப்புறம் ஒரு நேர்கோடு. இந்த வடிவம் இல்லாத எழுத்துக்களே உலகத்துல கிடையாது. நீங்க வேணும்னா யோசிச்சு பாருங்க. இப்ப ஏ போடுறோம், 2 சாய்வு கோடு போட்டு ஒரு குறுக்கு கோடு போட்டாதான் ஏ வரும் இல்லையா? பி போடுறோம், ஒரு நேர்கோடு 2 அரை வட்டம் போடுறோம். இந்த மாதிரி உலகத்தில் உள்ள
அத்தனை மொழிகளுக்கும் இந்த ஆனாவில் இருக்கிற வடிவத்தில் ஏதோ ஒரு வடிவம் இருக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் எழுத்துக்களுக்கும் முதன்மையானது ஆன்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய நுட்பமான அறிவு பாருங்க. இன்னைக்கு நம்மளால கூட இந்த மாதிரி இத்தனை விஷயம் அறிவியலில் வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கோம், இது வச்சிருக்கோம், நம்மளால கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிற முடியாது. அதனால ஆனா போட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். இல்லை எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், ஊனா போட்டு ஆரம்பிக்கிறேன்னா அவரோட அருளால தான் எல்லாமே பண்றோம், பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த எனக்கு ரொம்ப வெற்றி அடையணும் சார், என் பையன் நான் செஸ் கோச்சிங் அனுப்புகிறேன், இல்லை இந்த கிளாஸ் நீட்டு கோச்சிங் அனுப்புகிறேன். கொஞ்சம் பெரிய குழந்தைகளை சொல்கிறேன் நான். எனக்கு குழந்தைங்களுக்கு பரதநாட்டியம், பாட்டு, இந்த மாதிரி நம்ம வேற ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறோம். ஈவன் கிரிக்கெட் விளையாட்டு கூட இருக்கட்டும், அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சமயம் காசியை நவாப் அவங்க ஆண்டுகிட்டு இருந்த சமயம். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம மதுரையிலேருந்து குமரகுருபரர் இருக்காங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த காசி கோவில் பூட்டி கிடக்கு, காசி விஸ்வநாதர் கோவில், அந்த கோவிலை திரும்ப கேட்கறதுக்காக போகிறாங்க. போய் நவாபோட அரண்மனை, அந்த அரியாசனம் நிறைஞ்ச அந்த அரச சபை இருக்கும்ல, அங்கே போகும்போது வந்திருக்கிறது ஒரு தமிழ் மன்னன் இந்து அப்படின்னு தெரிஞ்சதால அவர் என்ன சொல்றாருன்னா, என்னென்னு அவரை கூப்பிட்டு நிற்க வச்சே விசாரிக்கிறார், என்ன வேணும் அப்படின்ட்டு. அவர் ஏதோ சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் காசி கோவில் பூட்டி கிடக்கு, அதை என்கிட்ட கொடுத்தணுன்ற மாதிரி அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் ஏதோ தானம் கேட்குறீங்கன்னு புரியுது, ஆனால் என்ன கேட்குறீங்க புரியல, நீங்க ஏன் லாங்குவேஜ், அதாவது அரபியில கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அப்ப பக்கத்துல இருந்தவங்களாம் சிரிப்பாங்க. இவரும் உடனே நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் தரேன், ஆனா என் மொழியில கேட்டா தருவேன் அப்படின்னு சொன்னதும் அரசபையே சிரிக்கும். ஏன்னா அவருக்கு அப்பயே வயசு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல வயதானவர். அவர் பார்த்து சிரிச்சிட்டு மன்னன் எழுந்து போயிடுவோம். போன இவரும் சிரிப்பார். பொதுவாக ஞானிகள் மகான்கள்லாம் எப்படின்னா, அவங்களுக்கு தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் ஏதோ ஒரு விஷயத்த கேட்பாங்க. பார்க்க ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, ஒரே மாதிரி தான். அவன் அறிவாளியா முட்டாளா எல்லா அந்த இதுலயும் இறைவன் இருக்கிறாருன்னு பார்ப்பாங்க. அதே சமயம் சிலருக்கு இழுக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த சமயம் தக்க பாடம் புகட்டக்கூடியவங்க. இப்ப மறுநாள் அரசபை கூடுது. இப்ப எங்க நேத்தி வந்தாரு அந்த மதுரை கிழவர், அவரை காணுனதும் அப்ப ஒருத்தன் சொல்றான், அவர் அரபி படிக்க போயிருக்காருன்னதும் கூட்டம் உடனே சிரிக்குது. அப்ப வாழ்நாள் ஃபுல்லா அரபி படிச்சுட்டு தான் இருப்பார் அப்படின்னது இன்னொருத்தவங்க சொன்னதும் கூட்டம் மறுபடியும் சிரிக்குது. ஏன்னா இயலாமையில இருக்கிற ஒருத்தவனை பத்தி கிண்டல் பண்றது என்ன பெரிய ஆச்சரியமா, கிண்டல் பண்றாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, அப்ப கண்டிப்பா தன் வாழ்நாள் ஃபுல்லா அரபி படிக்கிறதுக்கே செலவு பண்ணிடுவார் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இப்ப தளபதி எழுந்து சொல்றான், இப்படி படிக்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா அவருக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். என்னதும் என்ன பரிசு கொடுத்திருப்பீங்கன்னு சபையில இன்னொருத்தன் கேட்க, வேற என்ன கொடுத்திருப்பேன், 100 சவுக்கடி கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். எல்லாரும் கோகுலன்னு உழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எழுந்து சொல்றாரு, இந்துக்களுக்கு மறு பிறவியில கூட நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு அப்படின்னதும், அப்ப மறுபிறவிலையும் அவர் அரபி தான் படிச்சாகணும் இல்லையா, அப்பதான் நம்ம சொல்றதை கேட்க முடியும் சிரிக்கிறாங்க. அப்ப அந்த அரண்மனைக்கு வெளியில ஏதோ கர்ஜனை சத்தம் கேட்குது. என்ன கர்ஜனை அப்படின்னா, ஒரு சிங்கம், ஒரு ஆண் சிங்கம், அப்படி ஒரு கர்ஜனை. அதை தொடர்ந்து ஒரு 3 பெண் சிங்கம். அந்த ஆண் சிங்கத்துக்கு மேல இன்னொரு ராஜகம்பீரம் பொருந்திய அத்தனை சக அம்சங்களும் உடைய இன்னொரு சிங்கம் உட்கார்ந்துருந்தா எப்படி உட்கார்ந்துருக்குமோ அதே மாதிரி குமரகுருபரர் ஏறி அந்த சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கிறார். வாசல்ல இருக்க சிங்கம் அப்படியே அரியணைக்குள்ள நுழையுது. இப்ப துதி பாடின கூட்டம் இருக்குல்ல, ஐயா நீங்க தான் உலகத்திலே அவருங்க இவருங்கன்னு சொன்னோம், அத்தனை பேரும் தெரிச்சு ஓடுறான். நல்லா கவனிங்க, ஒரு துதி பாடுறவன் எவனுமே கூட நிக்க மாட்டான், ஓடுறான். தெரிச்சு எல்லாரும் ஓடுறாங்க. சிங்கம் அத்தனையும் அப்படியே உள்ள வருது. இவர் அந்த சிங்கத்து மேலேயே உட்காந்துக்கிட்டே வராரு. இப்ப நவாப் அப்படியே நடுங்குறான், தன்னோட உடைவாளை உருனா கூட தைரியம் பத்தல. ஏன்னா 4-5 சிங்கம் இருக்கு, ஒரு சிங்கத்தை வெட்டி வீழ்த்திடுவான்னா கூட மற்ற சிங்கம்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நடுங்கிட்டு என்னது இது அப்படின்னா, நேத்து நான் உன்னோட அரசபைக்கு வந்தேன், நீ எனக்கு ஆசனம் கொடுக்கல, அதனாலதான் நானே ஆசனம் கொண்டு வந்துட்டேன். நான் அமர்றதுக்கான சிம்மாசனம், நீ உட்கார்ந்து இருக்கிறது பொம்மை ஆசனம். அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் சிம்ம ரூபத்துல ஆசனங்கள் செஞ்சிருப்பாங்க. சிம்மம்னா சிங்கம், அது நீ வச்சிருக்கிறது பொம்மை, இது உயிர் உள்ள ஆசனம்னதும் எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னதும், ஏன் வந்தீங்க நடுங்கிக்கிட்டே கேட்கறான். நான் தான் கேட்டனே நேத்து எனக்கு அந்த கோவில் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொன்னானே உங்கள்கிட்ட என்னோட மொழியில கேளுங்க நான் தரேன்னு சொல்லிட்டு, நீங்க என் மொழியில கேட்டா நான் தரேன் அப்படின்னதும், இப்போ ஓ மொழியில தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதுக்கு எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கேன்னதும் அப்பதான் அவன் பாக்குறான், ஆமா இல்ல அரபி பேசுறீங்க எப்படி அப்படின்னதும், இறைவன் கொடுத்தார் அப்படின்னதும், இறைவனா எந்த இறைவன் அப்படின்னதும், இறைவன்ல ஓ இறைவன் ஏ இறைவன் கிடையாது, இறைங்கிறதே போது அப்படின்னு எப்படி சொல்லி கொடுத்தார், நீங்க அவர்கிட்ட மண்டி போட்டு கேட்டீங்களா, இல்ல ரொம்ப அவங்க முறை இருக்கிற வழிபாட்டு முறை அதெல்லாம் சொல்லி இப்படி கேட்டீங்களா, அப்படிலாம் எதுவும் கேட்கல, ஒரே ஒரு பாடல் இயற்றினேன். அது பாட்டு பேர் என்ன அப்படின்னா சகலகலா வள்ளி மாலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை இவர் பாடியிருப்பார். பாடி கேட்டவொடனே இவருக்கு மொழி வந்துடும், ஐயா
உண்மையிலேயே நீங்கள் தான் பெரியவர், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலில் விழுவான். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த கோவிலை மறுபடியும் புறணமைச்சு கொடுத்து சாவியும் கொடுத்து நீங்களே பராமரிங்கன்னு சொன்னதாக சொல்லுவாங்க. இந்த சகலகலா வள்ளி மாலை மற்ற குழந்தைங்க படிக்க தெரிஞ்ச கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கும்போது தினமும் ஒரு முறை, காலையில் ஒரு முறை இல்லை சாயந்தரம் ஒரு முறை குழந்தைங்களை படிக்க சொல்லுங்கள். இது எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு காலையில் படிக்கிறது ரொம்ப நல்லது. படிப்பு வரல, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வரமாட்டேங்குது, இதில் வந்து நல்லா வரணும், இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம்ல. இது எல்லாத்துக்குமே இதை சொல்லலாம். ஒருவேளை குழந்தை படிக்கிற அந்த வயசு இல்லை, ஆனால் உங்களுக்கு படிக்கணும்னா தாராளமாக குழந்தைங்களுக்காக நீங்கள் படிக்கலாம். ஆனால் குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு படிக்க வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ வந்து நான் ஒரு மந்திரம் சொல்கிறதா சொல்லியிருக்கிறேன். ஒரு கேட்டாலோ இல்லை அதை பற்றி நினச்சாலோ, இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாலோ அந்த பத்திரத்தை பற்றி நம்ம ஓரளவு மனசில் நினச்சா கூட நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நம்ம எல்லாரும் குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் இன்னைக்கு இதை கண்டிப்பாக பண்ணுங்க. இன்னைக்கு தான் பண்ணணுமா சார்? இன்னைக்கு பண்ணால் நல்லது. இன்னைக்கு பண்ணாட்டி கூட மனம் எப்போ அதை சொல்லணும்னு நினைக்குதோ அப்பயே பெரும் புண்ணியம். உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போயும் செய்யலாம். சார் சொன்னார், இந்த வீடியோ 4 நாள் கழிச்சு தான் நான் பார்க்குறேன், இப்போ செய்யலாமா, மறுபடியும் அதே கேள்வி கேட்ட வேண்டாம். இந்த நொடி நீங்கள் இதை கேட்குறீங்க, உங்கள் மனசு அதை செய்யணும்னு தோணுச்சு, அப்போவே இறைவன்கிட்ட உங்கள் மனசு போயிடுச்சுன்னு அர்த்தம், மனசு சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு பிரபலமான கோவில், அந்த கோவிலில் ஒருத்தர் சேவை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த கோவிலில் இருக்கிற நந்தவனத்திலேருந்து மலர்களை பறித்து இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவார்னா அதை கட்டி கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் இந்த கோயில் பூசாரி அந்த மாலை எடுத்துட்டு போய் இறைவன் கழுத்தில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே மாலை ஆல்ரெடி இருக்கும். என்னடா அது, நம்ம கருவறை நம்ம தான் திறந்தோம், எப்படி உள்ள இருக்குது அப்படின்னதும் இவர் தான் பூ பறிக்கிறார். ஏன்னா பூ பறிக்கிற இது எல்லாமே இவருக்கு ஒருத்தட்ட தான் இருக்கு. நீ என்னடா தப்பு பண்ணனா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே பூவை பறிச்சு கட்டுவேன், கட்டினதுமே நான் இங்கே சமர்ப்பணம் பண்ணதா, இறைவனுக்கு மனசார சமர்ப்பணம் பண்ணதா நினைப்பேன் அப்படின்னு. சரி, இப்படி இந்த வேலை பார்த்தா தானே இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, துளசி இருக்கு இல்லையா, துளசியோட நந்தவனம் அங்கே கொண்டு விட்டுருவாங்க. இவர் துளசியை பறிச்சு மறுபடியும் இறைவனுக்கு வந்து மாலையா கட்டுவார். அப்பயுமே நான் இறைநாமத்தை சொல்லிக்கிட்டு இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்றதா நினைப்பார். இப்போவும் ஒரு கருவறையை திறந்தா துளசி மாலையா ஆல்ரெடி போடப்பட்டிருக்கும். என்னடா இவனோட வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவரை ஒண்ணு அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது இருக்கு இல்லையா, அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. இவரும் அதே மாதிரி செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற வேலையை பார்த்திருப்பார். இப்ப இவர் உள்ள போய் கருவறை திறந்து பார்த்தா இறைவனுக்கு அபிஷேகமாகி நிற்கும். என்னடா இவனோட பெரிய தொந்தரவா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை இந்த வேலை செய்ய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமயக்கட்டில் அந்த இது இருக்கு இல்லையா, பிரசாதம் தயார் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலைக்கு விட்டுருவாங்க. அங்க போய் பார்த்தா இவர் பிரசாதத்தை எடுத்துட்டு வந்து சாமி முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடியே பிரசாதம் ஆல்ரெடி இருக்கும். இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன வேலைக்கு அவர் அனுப்புவாங்க அப்படின்னா, பழைய பாத்திரம்லாம் 10 பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதை தேய்க்கிற வேலைக்கு அனுப்புவாங்க. அங்க போய் பார்த்தா இறைவன் இவர் என்ன பண்ணுவாருன்னா இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இது பண்ணுவாரு. இவர் வந்து பண்றதால இங்க வந்து இறைவன் முன்னாடி இருக்கிற அந்த கருவறையில நம்ம இப்போ இதெல்லாம் பண்ணதும் சுத்தமாகும்ல, இவர் போயிட்டு தான் கிளீன் பண்ணுவார். ஆனா பார்த்தா அங்க எல்லாமே பழைய பொருட்கள்லாம் எடுத்து போடப்பட்டு ரொம்ப சுத்தமா இருக்கும். இவனை இப்படியே விட்டா நம்மளோட இது கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு சில பொறாமை பிடிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, இதை வந்து வேற மாதிரி சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அவருக்கு வந்து சவுக்கடி கொடுப்பாங்க. நீ தான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ற, அது எப்படி இத்தனை நாளா பூஜை பண்ற, வந்து நாங்க மந்திரம் அதே மந்திரத்தை சொல்லியோ வழிபாடு பண்ணியோ தான் நாங்க பண்றோம், எங்களால வந்து இந்த மாதிரி இறைவனோட இதை அடைய முடியல, நாங்க வந்து நீ சொன்ன மாதிரியே மந்திரத்தை சொல்லிட்டு பூவை கட்டி பார்த்தோம், பூ இங்க வந்து வச்சோம், ஆனா வந்து இறைவன் கழுத்துல அது மாலையா போய் உழல, அப்ப நீ ஏதோ ஒரு கள்ள சாவி போட்டோ இல்ல வேற ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ற என்னன்னு சொல்லி அடிப்பாங்க. அப்ப அவர் வந்து இறைநாமத்தை சொன்னாலும் அத்தனை பேர் மேலேயும் இவர் ஒரு மேல உழுற ஒரு அடி வந்து அத்தனை பேர் மேலேயும் 100 அடியாவும் 200 அடியாவும் அடி எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகும். எல்லாரும் நடுநடிக்கு போய் வந்து அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர் ஒன்றும் இல்லைங்க, எப்பவுமே மனசை இறைவன் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணதா அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் அவரோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்ப வந்து ஒரு நாள் ஒரு அன்ன சத்திரத்துல எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கவர், அதாவது அவருக்கு சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது, ஆனா வந்து அந்த அன்ன சத்திரத்துல இந்த வேலை செஞ்சு கொடுக்குவாரு, கொடுத்துட்டு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடுவார். அன்ன சத்திரம்னாலே இலவசமா சாப்பாடு போடுறதுதான். இருந்தாலும் அவருக்கு மனசு ஒத்துக்க மாட்டேங்குது இலவசமா சாப்பிட்றதுக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு அதுதான் சாப்பாடா சாப்பிட்றவர். அப்போ ஒரு நாள் இவர் இந்த மந்திரத்தோட பெருமைகளை சொல்லி கீர்த்தனைகள் பாடிக்கிட்டு அப்படியே ரோட்டோரம் போயிட்டு இருக்கிற போது அவர் போய் கேட்கிறார், ஐயா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு மந்திரம் இருக்கு, எல்லா நேரங்களையும் சொல்ல முடியும், எல்லா நேரத்திலையும் சொன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறீங்க, என்னால அந்த மந்திரத்தை சொல்ல முடியலீங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தப்படுறேன், ஏன்னா நான் வந்து வேலை செய்யும் போது வேலை அதுலதான் கவனம் போகுது, மந்திரத்து மேல போக மாட்டேங்குதுன்னு. அப்ப அவர் சொன்னாராம், இப்படி ஒரு மந்திரம் இருக்குன்னு மனசால நினைச்சாலோ இல்ல இந்த மந்திரம் இருக்குன்னு கேட்டாலோ கூட புண்ணியம்பா, இந்த மந்திரம் இருக்குன்னு சொன்னா புண்ணியம், இந்த மந்திரத்தை நினைச்சா புண்ணியம், அதனால நீ அப்படிலாம் வருத்தப்பட வேணாம், செய்யற வித சரியா செய்யின்னு சொல்லி அந்த மந்திரத்தை அந்த பையனுக்கு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இவர் அன்றாடம் தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு குடியானவர் ரொம்ப வருத்தத்துல வந்து உட்காந்துக்கிட்டு
அன்னசத்திரத்தில் வெளியில் சின்னதாக ஒரு விக்கிரகம் இருக்குது, அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வாய் விட்டு கதறி அழுகுறார். நான் வந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுகும்போது இப்போ இவர் வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு மனசு கேட்கல. ஏன்னா வெளியில் ஒருத்தங்க அழுகுறாங்க, உள்ள எப்படி வேலை ஓடும். போய் அவரை கூப்பிட்டு, ஐயா தப்பாக நினச்சிக்க வேண்டாம், உங்களோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குதுன்னதும், ஐயா சொல்லுங்க அப்படின்னதும், இந்த மாதிரி ஒரு பெரிய துறவி, ஒரு மகான், நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த மகான் வந்து எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு மந்திரத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறார், அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறேன். இதை சொல்லுங்க ஐயா, நல்லா மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இந்த மந்திரத்தை நினைச்சாலே புண்ணியன்றாரு, சொன்னால் பல கோடி புண்ணியங்கள் கிடைக்கும், பல கோடி பாவங்கள் போகும், பல கோடி விஷயம் நடக்கும்னு சொல்கிறாரு. அதனால் என்னால் வந்து உங்களோட அழுகையை பொறுத்துட்டு இருக்க முடியல, நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன். நான் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவனான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த மந்திரத்தை ஒரு தடவை 2 தடவை வாய் விட்டு சொல்லியிருப்பானான்னு கேட்டால் அது கூட எனக்கு நினைவில்லை. ஆனால் இந்த மந்திரத்தை சொன்ன மகான் இந்த மந்திரத்தோட பெருமையை நல்லா சொல்லியிருக்கிறார் அப்படின்னதும் உடனே இவர் என்ன பண்ணுறார், அந்த மந்திரத்தை உள்வாங்கிட்டு போய் வீட்டில் முறையாக சொல்லி இது பண்ணுறார். சரியாக ஒரு 15 நாள் கழித்து இவர் இருக்கிற அன்னசத்திரத்துக்கு முன்னாடி ஒரு ரதம், பறக்கக்கூடிய ரதம் வந்து நிற்குது. நின்ன உடனே இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த 10 பாத்திரத்தில் கழுவி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருப்பாங்க, அதை கொண்டு போய் வெளியில் கொட்டுறதுக்காக வராரு. கொட்டுறதுக்காக வரும்போது ஒரு தேர் வந்து நிற்குது. தேர்லேருந்து நிறைய பேர் என்னென்னமோ எடுத்துகிட்டு வராங்க. வைரம், வைடூரியம், அந்த மாதிரி விலை மதிக்க முடியாத, இந்த உலகத்தில் கிடைக்காத பல பொருட்களை கொண்டு வந்து அப்படியே அவர் மேலே தூவுறாங்க. தூவுனது இவர் அந்த 10 பாத்திரத்தோடு நிற்கிறாரு. ஐயா நீங்கள்லாம் யார், எதுக்கு என் மேலே இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க, நீங்கள் இதெல்லாம் போடுற அளவுக்கு நான் என்ன அப்படி தகுதியானவன் அப்படின்னதும், இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட நீங்கள் தகுதியானவர் அப்படின்னதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என்ன விஷயம் அப்படின்னதும், இப்படி ஒரு மந்திரம் இருக்குது இல்லையா அப்படின்னு. ஆமாங்க இருக்குது, ஒரு துறவி கூட சொன்னார், நான் கூட அந்த மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மந்திரத்தை பற்றி கூட சொல்லியிருக்கிறேன். ஆமாங்க, அந்த மந்திரத்தை மனசால நினைச்சாலே புண்ணியம், பல கோடி முறை சொன்னால் பல புண்ணியம் கிடைக்கும், அப்படி உயர்வான மந்திரத்தை நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னதும், அப்போ அவர் சொன்னார், ஐயா அந்த மந்திரத்தை ஒரு முறையாக சொல்லணும், இத்தனை முறை சொல்லணும், இத்தனை கோடி முறை சொல்லணும்னு இருக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் கூட கிடையாது, இப்படி ஒரு மந்திரம் இருக்கே அப்படின்னு மனசால நினைச்சிருக்கணும் தவிர, அந்த துறவி பாடிட்டு போகும்போது கேட்டிருக்கணும் தவிர, நான் வாயால சொல்லியிருக்கிறேனான்னு கேட்டால் அது கூட எனக்கு நினைவு இல்லை அப்படின்னும் போது, அப்போ அங்கேருந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக ரம்யமாக, இப்படி ஒருத்தர் இந்த உலகத்திலேயே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வரார். வந்து சொன்னாராம், ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், மந்திரத்தை பல கோடி முறை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும், ஆனால் அதை விட இப்படி ஒரு மந்திரம் இருக்குன்னு ஒருத்தருக்கு சொல்லி, அவர் அந்த மந்திரத்தை சொல்லி அவருக்கு ஒரு நல்லதோ, அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மோசமான சம்பவம் களையறதுக்கு யார் ஒருத்தங்க காரணமாக இருந்தாலும், பல கோடி மந்திரம் பல கோடி முறை இந்த மந்திரத்தை சொன்னாலோ இல்லை வழிபட்டாலோ என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொன்னீங்க இல்லையா, அந்த நபருக்கு உண்மையிலே என்ன கஷ்டம் தெரியுமா, அந்த ஊருக்கு ஒரே ஒரு பையன், 20 வயசோ என்னமோ, பையனுக்கு மாடு முட்டிடுச்சு. வைத்தியர் வந்து அந்த பையன் பிழைக்கவே மாட்டான், ஏன்னா அந்த காலத்தில் சர்ஜரிலாம் கிடையாது, இல்லை பிழைக்க மாட்டான், பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொன்ன அன்னைக்கு வந்து இங்கே அழுதுட்டு இருந்தார். நீங்கள் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி அனுப்பிச்சிங்க. அவர் சொல்லுவார், உபதேசம்லாம் நான் பண்ணலீங்க ஐயா, நீங்கள் சொன்னதுக்கு பேர் தான் உபதேசம், சொல்லி அனுப்புனீங்க. தினமும் அவர் மனமுருகி தொடர்ந்து 15 நாள் அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிட்டு வந்தார். அதன் பலனா அவங்க பையன் பரிபூரணமாக குணமாயிட்டான். ஒரு உயிரையே நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி காப்பாற்ற வச்சிருக்கிறீங்க. இருக்கிறதுலே உன்னதமான விஷயம் ஒரு மந்திரத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறது, அது மூலயமா ஒருத்தவங்களுக்கு பணம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த பலன் வந்து பல மடங்கா நமக்கு புண்ணிய கணக்கில் வந்து சேரும். அதனால இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணியங்கள்லேயே அதிக புண்ணியம் செஞ்ச ஆத்மா நீங்கள் தான். அதனால பகவான் உங்களை வைகுண்டம் அழைச்சிட்டு வர சொன்னார். ஏறுங்க, இது வைகுண்ட போகிற ரதம்னு சொன்னாங்களாம். அப்படியே ஒரு உறைஞ்சு போய் நின்ட்டாரா, என்னடா அது இப்படியா அப்படின்ட்டு. அது ஒரு சொன்ன மந்திரம் என்ன அப்படின்னா, ராம 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 ராம. நம்ம அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, ராம 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 ராம. அந்த துறவி வந்து சொன்னது ராமநாமம். அவர் தினமும் கோவிலில் வழிபட்ட கோவில் ராமர் கோவில். அவர் தினமும் சேவை செய்யும் போது சொன்ன மந்திரம் ராம ராம ராமன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் செய்வாராம். அதே மாதிரி வந்து நம்ம சமர்த்த ராமதாசர் எல்லாருக்கும் தெரியும், ராமநாமத்தை உயர்வா இந்த உலகத்தை ஃபுல்லா பரப்பினவர். அவரோட சீடர் வந்து ஸ்ரீ முரளிதர சுவாமிகள். அவர் வந்து ஐயா இருக்கும்போது அவங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு சமயம் ஒரு சிலர் வந்து தபால்காரர்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து ஒரு வாத்தியார்னு சொல்லுவாங்க. அது யாரோ ஒரு நபர் வந்து அவரோட ஆதிஷ்டானம், அதாவது ஒரு சித்தியான இடத்துல முரளிதர சுவாமிகள் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கத்துறாரு, இவருக்கு எதுக்கு பூஜை பண்றீங்க, இவர் வந்து ஒரு ஃப்ராடு, என் வாழ்க்கையில பாதி நாளை இவர் சொன்னதை நம்பி அழிச்சிட்டேன், இந்த மாதிரி ஒரு மகா பாவிக்கு பூஜை பண்ணி பாவத்தை சேர்க்காதீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி சங்கடம். என்னடா அது, நம்ம குரு எவ்வளவு உன்னதமானவர், எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். சமர்த்த ராமதாசர் தான் சத்ரபதி சிவாஜி ஐயாவுக்கும் கூட குரு. அவர் தான் நிறைய விஷயங்கள் ராமநாமத்தை பத்தி இந்த உலகத்துக்கு பரப்பினவர். அப்படிப்பட்ட உன்னதமான மகானை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்லும் போது எப்படி இருக்கும், ஐயா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னா, பின்ன என்னங்க, ராமநாமம் வந்து இத்தனை கோடி முறை சொன்னா ராமர் தரிசனம் கிடைக்கும்னு இவர் சொன்னார்.
அதை நம்பி நான் சொன்னேன். அவர் சொன்ன கணக்குப்படி இந்த பாருங்க தினமும் நோட்டில் எழுதி வச்சிருக்கிறேன், நோட்டை தூக்கி வீசினாராம், எழுதி வச்சிருக்கேன். அவருக்கு சொன்ன கணக்கு வந்துருச்சு. இன்னமும் ராம தரிசனமும் எனக்கு கிடைக்கல, ராமரையும் பார்க்கல, வாழ்க்கையில் பெரிய விஷயம் எதுவுமே நான் அடையலைங்க அப்படின்னதும், ஐயா கொஞ்சம் நேரம் இருங்க, பூஜையை முடிச்சுட்டு நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன், அதெல்லாம் விளக்கமும் வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம், போய் வேலையை பாரியா அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. வந்தவனுக்கு விரக்தியில் இருக்க. இப்போ நம்மள பல பேர் அப்படி தானே, ஒரு தடவை நான் தம்பி சொன்னால் உடனே புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு, அதனால உடனே ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு புண்ணியம் கிடைக்கலன்னு சொல்லி சண்டை போகிறவங்க இருக்கீங்கல்ல. அதாவது எல்லார் மனசும் அப்படிதான், நான் குறை யாரையும் சொல்லலை, மனமானது அப்படிதான் வந்து யோசிக்கும். அதுக்காக சொல்கிறேன், ஐயா எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு ஒரு ஆதிஷ்டானத்தை முன்னாடி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் தியானத்தில் உட்காந்ததும் விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த நபர்கிட்ட போய், ஐயா நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையாக கோவப்படாமல் பதில் சொல்லுங்கன்னதும், என்ன உன் கேளியா அப்படின்னாரோ. ஐயா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனைவி உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் இருக்காங்க, காப்பாற்றவே முடியாதுன்னு வைத்தியர் சொல்லிட்டாருன்னு சொல்லி என் குருக்கிட்ட வந்து கேட்டிங்களா, அது சரியாகணும்னு கேட்டிங்களான்னு தான். ஆமாய்யா கேட்டேன், அதுக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம், இவர் என்ன சொன்னாரு, நான் என்ன பஞ்சாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையா கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. ஐயா அதை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. ஆமா கேட்டேன். அப்புறம் உங்க பொண்ணுக்கு எங்க தேடியும் வரன் அமையலன்னு சொல்லி நல்ல வரன் வேணும்னு சொல்லி என் குரு கிட்ட வந்து கேட்டீங்களா, அதை சரி பண்ணணும்னு கேட்டீங்களா. ஆமா ஐயா கேட்டேன். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, உனக்கே புரியுதா, மரியாதை இல்லாம பேசுற. ஐயா நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன், கொஞ்சம் பொறுமையா நான் கேட்கிற அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. உங்க பையன் வந்து இது நடக்கிறது வந்து 1700கள், உங்க பையன் வந்து தேர்வுல வந்து தேர்ச்சி அடையில 2-3 தடவை தோல்வி ஆயிட்டான், இதுக்கு மேல தோல்வி ஆயிட்டான் அப்படின்னா அவனா மனமுடைஞ்சு ஏதோ பண்ணிப்பான், இல்ல ஊரார் முன்னாடி சொல்றதால ஏதோ பண்ணிப்பான்னு சொல்லி தேர்ச்சி பெறணும்னு கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னதும், ஆமா கேட்டுக்கிட்டேன். இப்போ அதுக்கெல்லாம் என்ன அப்படின்னதும், ஐயா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, உங்க முறைப்படி அந்த நோட்ல எத்தனை முறை எழுதியிருக்கிறீங்க, அதாவது ராமநாமம் சொல்லியிருக்கிறதா கணக்கு எழுதியிருக்கேன்னு கேட்டதும் 13 கோடி முறை ராமநாமம் சொல்லியிருந்தா கணக்கு இருக்கு. நீங்க உங்க மனைவியை காப்பாத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை செலவு பண்ணிட்டீங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை செலவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்க பையன் பாஸ் ஆகணும்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை செலவு பண்ணிட்டீங்க. இப்போ உங்க கணக்குல 9.5 9.5 கோடி ராமநாமம் கணக்குல இருக்கு. மீதி இருக்கிற ராமநாமத்தையும் பகவான் தரிசனம் வேணும்னு சொல்லி மனசால நம்பி மனமுருகி சொன்னீங்கன்னா கிடைக்கும். இப்போ மந்திரமானது எப்பயுமே நம்ம வந்து பகவானை தரிசனம் பண்ணணும்னு நினச்சி சொன்னாதான் பகவான் தரிசனம் கிடைக்கும். நமக்கு பணம் வேணும்னு நினச்சி சொன்னோம்னா பணம் தான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நான் வந்து ஆழமாக பகவானை தரிசனம் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறேன், ஆனால் வந்து எனக்கு பகவான் காட்சி கொடுக்க மாட்டார். அது அப்படி கிடையாது. நம்ம எண்ணம் வந்து பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுறோன்னு இருந்தால் பகவான் காட்சி கொடுக்கும். நம்ம வேற எதுக்கோ கேட்குறோம்னா வேற எதுக்கோ தான் கிடைக்கும். அவர் மாதிரி வந்து எண்ணிக்கைகளில் வந்து சொல்லுவாங்க, 13 கோடி முறை தரிசனம் பண்ணால் ராமரோட தரிசனம் கிடைக்கும். இது 100% உண்மை. நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்திலையும் அதை பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறாங்க. நிறையோட வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா விசித்திரமாகவும் இருக்கும், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த ராமநாமத்துக்கு அப்படி என்ன சார் சக்தி இருக்குது, ஏதோ எல்லா நேரமும் ராமநாமம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு சகோதரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல, பார்த்தா வந்து சில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க சொன்ன வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை சொல்லி சொன்னாங்க, அதை நான் சொல்ல விரும்பல, இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 1 கோடி முறை ராமநாமம் சொல்லுங்கள், நிச்சயமாக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு இன்னொரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, என் குழந்தை வந்து விளையாடும் போது ஸ்லிப் ஆகி கால் கீழே அந்த முட்டிக்கு நேராக வருது பார்த்தீங்களா, பாதத்துக்கு நேராக, அது பெண்ட் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் சரி ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பெண்டை தான் எப்படின்னா ஃபுல்லாக சரி பண்ண முடியாது, ஒரு 80% தான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சின்ன குழந்தை தானே, குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு நீங்கள் இத்தனை எண்ணிக்கையில் மனமுருகி, எண்ணிக்கையை விட்டுருங்க, மனமுருகி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது நடந்து ஒரு 10-15 நாள் இருக்கும். போன திங்கக்கிழமை சொன்னாங்க 100% அது வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு வேலைக்காக, இப்போ ஒரு அவசர வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் வேணும். நான் வந்து யூடியூப்லேருந்து வந்த பணம்லாம் ரொம்ப சொற்பமான பணம் தான் எடுத்து செலவு பண்ணிட்டேன், வேலையெல்லாம் முடிஞ்சு. ஆனால் கண்டிப்பாக இதை கொடுத்து தான் ஆகணும். அப்போ நான் வந்து போய் உட்காரும்போது எனக்கு தோணுச்சு மனசில், சரி நம்ம வந்து இது வரைக்கும் எத்தனையோ முறை மந்திரம் சொல்லியிருக்கிறோம், இறைவன் நம்மளை எப்படி கைவிட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது நான் மந்திரம் எண்ணிக்கையில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எப்போவுமே ஒரு பிரார்த்தனையை முதல்ல சொல்லிட்டு மந்திரத்தை ஆரம்பிப்பேன், இல்லைன்னா மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இதுக்காக தான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன்னு சொல்றது எனக்கு வழக்கம் உண்டு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து சோதனைக்குன்னு நான் வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட எண்ணம் வந்து அந்த பிரச்சனையை நோக்கியே போகுது. என்னடா அது இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாதியிலே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப வந்து, எப்பயுமே மந்திரம் சொல்லும்போது உட்காந்துருக்க இடத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேன், யார் என்ன சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டேன், அங்க குண்டே வெடிச்சாலும் அதை பத்தி கண்டுக்க கூட மாட்டேன். அந்த விஷயத்துல சிந்தனை அப்படியே வச்சிருக்கணும்னு நினைப்பேன். ஆனா அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பகவான் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை சோதிக்கிறார், சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை குடிச்சு வந்து உட்காந்து மந்திரத்தை சொல்றேன். இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சிருந்தேன், அந்த எண்ணிக்கையில சொல்லி முடிச்சிட்டேன். நம்ப மாட்டீங்க, நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் ஆனந்தன் சொல்லிட்டு, அவரு நம்மளோட சப்ஸ்கிரைபர், நமக்கு வந்து நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாரு.
கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப்பில் வந்து எனக்கு அதிகமாக டேக்ஸ் பிடிக்கிறோம் வருமானத்தில். அப்போ அவர் சொன்னார், அது கிடையாதுன்னா நீங்கள் ஏதோ தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன், டேக்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும், தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, அதில் நான் சொல்கிற மாதிரி இதை பாருங்கண்ணே, இது கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் உடனே மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே தம்பி சொன்னாரேன்னு சொல்லிட்டு அந்த சேனலில், ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அதில் பேன் கார்டு ஏற்கனவே நான் ஃபில் பண்ணியிருக்கேன், என்னோட பேன் நம்பர் போடாமல் இருக்கேன். இந்த முறை பேன் நம்பர் ஃபில் பண்ணி போட்டால் நான் மறந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து எதர்ச்சியாக பால் வாங்குறதுக்காக போகிறேன். எப்போவுமே நான் வந்து போகும்போது மொபைல்லேருந்து ஜிபே பண்ணேன்னா முதல்ல எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட அதுக்கான பணம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு தான் வாங்குவேன். அது ஒரு ஏன்னா சில சமயங்களில் நான் போய் வாங்கிட்டு பணம் பண்ண முடியாமல் நான் இது தவிச்சிருக்கேன். சாக்லேட்லாம் வாங்குறேன்னா என் பசங்க டக்குன்னு பிரிச்சுருவாங்க, பார்த்தா அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை எதுக்காவது டெபிட் பண்ணிவிடுவான், அப்போ தர்ம சங்கடமாயிடும். அதனால் எப்பயுமே பணம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்ப்பேன். அப்படி செக் பண்ணும்போது என் அக்கௌண்ட்டில் 35 ரூபாய் என்னமா இருக்கணும், நான் சொல்கிறது சாதா 35 ரூபா, ஆனால் 5335 ரூபா இருந்துச்சு. அது 5300 எப்போ அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தா இந்த மாதிரி யூடியூப்லேருந்து பணம் போட்டிருக்கிறான் அப்படின்னு வச்சு, என்னடா யூடியூப்லேருந்து பணம் தான் ஆல்ரெடி போட்டானே, எப்படி போட்டிருக்கான்னு சொல்லி மெயிலை செக் பண்ணால் அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு நாங்கள் பிடிச்ச அந்த டேக்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட $62 என்னமோ போட்டிருந்தான். அந்த பிடிச்ச இந்த டேக்ஸ் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அது 5300 ரூபா வருது. இது மாதிரி அந்த மனசில் நினச்சிட்டு ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லையா, அது என்ன மந்திரம்னா ராமநாமம் தான் சொன்னேன். எனக்கு வழக்கம் உண்டு, எனக்கு வந்து காயத்ரி மந்திரமும் ராமநாமமும் இடைவிடாது சொல்கிற பழக்கம் உண்டு. எப்பயாவது ரொம்ப கடுமையான வேலையில் என்ன மீறி அசந்து தூங்கிட்டாதான் உண்டோ தவிர மந்திரம் சொல்லாத நாட்களே கிடையாது. அதுக்கான நேரம் ஒதுக்கி இருக்கேன். ஏன்னா எப்படி சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் வேணுமோ, எப்படி வந்து ஒரு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்குலாம் நேரம் இருக்கோ, அதே மாதிரி வழிபாட்டுக்கும் நேரம் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்பி அதை பண்ணுவேன். அதே போல் ஒரு அம்மா, கடைசியாக இதோட முடிச்சுக்கிறேன், ஒரு 8,17,000 நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து கடன் இருக்குது தம்பி, ஆனால் வந்து எனக்கு வந்து தொழில் இருக்குது, குறிப்பிட்ட காலமாக தொழில் நடிவடைஞ்சிட்டே போகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி கனகதாரா சோஸ்திரம்லாம் எனக்கு சொல்ல வரல, சமஸ்கிருதத்தில் இருக்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய சொன்னாங்க. அது கொஞ்சம் மனசை வந்து பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்க சொன்ன வயசு, அவங்களுக்கு இருக்கிற பசங்க, அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சொன்னேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மந்திரத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடியது ராமநாமம். நீங்கள் வந்து காலையில் கடை திறக்கிற நேரமோ, இல்லை நீங்கள் வந்து சாயந்தரமோ, இல்லை ஓய்வாக இருக்கிற நேரமோ உட்காந்துக்கிட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 1008 முறை, சாயந்தரம் ஒரு 1008 முறை பண்ணுங்க. அதேமாரி அவங்க வந்து விவசாய நிலமும் வச்சிருக்கிறாங்க, நான் விவசாயம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பகவான் பார்த்து பாருமா, யார் கஷ்டத்துக்கு நம்ம அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் உடனே ஓடி வருவார். அதனால் நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா, எந்த சூழ்நிலையும் காப்பாற்றுவார், நம்பிக்கை ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொன்னால் சரி, நான் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க போல. செய்ய ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட நாளையும் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா குறிப்பிட்ட நாள்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்க, உடனே நீங்கள் அந்த நாளை மனசில் வச்சுப்பீங்க, இந்த நாள் வரைக்கும் தான் சொன்னால் போதும்ட்டு. அதை செஞ்சு முடித்ததும் விவசாய நிலம் இருக்கு இல்லையா, அந்த விவசாய நிலத்தில் பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பயிர் பண்ணுறதுக்கான ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நடந்திருக்கு, தொழிலும் நல்லா நடந்திருக்கு. இவங்களோட அக்கா ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்களாம். அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கும், அதாவது பங்கு, அக்கா தங்கச்சி, ஒரு 2 பொண்ணு தான், அக்காவுக்கும் தங்கச்சி, அந்த மாதிரி அவங்க பங்கு நிலமும் இருக்குது. பேசாமல் அதை நான் நட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அதை விவசாயம் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கும்போது, சும்மா தானே இருக்குது, பேசாமல் எடுத்து பண்ணுறி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சரிடா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னதும், இதில் என்னப்பா இருக்குது, அவங்க அக்கா தங்கச்சி வாடி போடி அப்படின்னு தான் பேசிப்பாங்க போல, அதை சொன்னாங்க. அப்படி சொல்லி எடுத்து பண்ணுறி, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் உங்கள் அத்தான்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இவ்வளோ தேவைப்படுது, அது என்ன உங்கள் அத்தான்ட்ட சொல்லி நான் வந்து ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு, நம்பவே மாட்டீங்க, அந்த விவசாயத்துக்கும் இவங்களுக்கு அர்ஜென்ட்டாக இவங்க வந்து சிலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து அவங்களே போட்டு விட்டாங்க. பண்ணு, விவசாயம் முடிஞ்சு வரதில் நீ திருப்பி கொடுத்தா போதுன்ட்டு. அதே மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து அறுவடை பண்ண போகிறாங்க, அதையும் சொன்னாங்க. அறுவடையுமே தோராயமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டாங்களோ அதுலேருந்து ஒரு 2-3 மடங்கு அதிகமாக கிடைக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ மனமானது அந்த மந்திரத்தை ராமநாமத்தை நம்பி சொல்லுதோ, சொல்கிற இடத்துக்கு ஆஞ்சநேயர் வந்து சிவரூபம் அங்கே வந்துடுவார். ஆஞ்சநேயர் வந்துட்டா பார்வதி வந்துடுவாங்க, பார்வதி வந்துட்டா முருகன் விநாயகர் வந்துடுவாங்க, இவங்க எல்லாம் வந்துட்டா மகாலட்சுமி வந்துடுறாங்க, மகாலட்சுமி வந்துட்டா பெருமாள் வந்துடுறார், பெருமாள் வந்துட்டா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுள்களும் தேவர்களும் நம்ம முனிவர்களும் தவசீலர்களும் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. இத்தனை பேர் வந்த இடம் கருணையும் அன்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச இடமா இருக்கும். ஒரு காலத்துலையும் கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்காது. சில பேருக்கு 108 பலன் தரலாம், சிலருக்கு 1008 தரலாம், சிலருக்கு 1,08 தரலாம், சிலருக்கு கூடி 8 தான் தரலாம். அப்போ நம்மளோட ஆன்ம பலத்தை சார்ந்து தான் நமக்கு வந்து எல்லா விஷயமும் நடக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம விடக்கூடாது. நான் 108 சொல்லி எனக்கு நடக்கலான்னு விடக்கூடாது. 108 சொல்லி நடக்கலான்னா மறுநாள் அதை 1008 ஆக்குங்க. எனக்கு வந்து 25,000 முறை நான் வந்து ராமநாமம் சொல்லுவேன். சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? 3 மணி நேரத்தில் 3,4 மணி நேரம் தான் ஆகும். நீங்கள் வந்து சரியாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் என்னமோ என்னால் வந்து 10,000 முறை ராமநாமம் சொல்லிட முடியும். நான் வந்து
சொல்லிக்கிட்டே இருக்கிறதால அப்படி சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க, சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி தாராளமாக சொன்னீங்கன்னா நீங்கள் 1 கோடி முறை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் 40 நாளில் சொல்லிடலாம். அழகாக நீங்கள் ஈஸியாக அந்த விஷயத்த கொண்டுட்டு போயிட முடியும். நான் தோராயமாக சொல்கிறேன், இது இப்படி தான் சொல்லணும்னு சொல்ல 40 நாளில் நீங்கள் சொல்லிடுவீங்களான்னு கேட்காதீங்க. நான் அதுக்கும் குறைவான நாள்லாம் சொல்லியிருக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த மந்திரத்தை நம்பி உள்ளே போக போக ஆழமாக போக போக அதுவே உங்களை உள்ளே இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற விஷயம்லாம் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத ஆச்சரியங்களை உங்களுக்கு செய்யக்கூடியது. நான் இன்னைக்கு பெரியவா தான் நம்ம எல்லாருக்கும் குரு. பெரியவா இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க. குரு உபதேசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பெரியவாவே குருவா நினச்சிக்கிட்டு நீங்கள் தாராளமாக இன்னையிலேருந்து ராமநாமம் உங்கள் எந்த பிரச்சனைக்கும் சொல்ல ஆரம்பிங்க, எந்த விஷயத்துக்கும் சொல்ல ஆரம்பிங்க. 100% இல்லை, 1000% வெற்றி கிடைக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.